Welcome to Jeff's English class. Supplementary Unit 1 God sees the truth but waits, Leo Tolstoy. Question paper part 4. Answer the following. The question number is 43. You have to answer either A or B. Paragraph question will be given. இந்த பேராகிராஃப் கொஷின் எப்படி இருக்குன்னு சொன்னால் ஹின்ஸ் டெவலப்பிங் மாதிரி இருக்கும். 2 ஸ்டோரிஸ்லேருந்து நான் டீட்டெயிலேருந்து 2 ஸ்டோரியில் ஏதாவது ஒரு ஸ்டோரிக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும், அந்த ஹின்ஸை டெவலப் பண்ணணும், அவ்வளோதான். Answer the following in a paragraph of about 150 words by developing the following hints. இதில் உங்களுக்கு ஹின்ஸ் கொடுத்துருவாங்க, நீங்கள் அதை வந்து டெவலப் பண்ணணும். எப்படி கொடுத்துருப்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அக்ஸியானோ ஒரு ஐஃபன், ஃபேமிலி, ஹாப்பி, ட்ரங்கர்ட், ஆஃப்டர் மேரேஜ், கேவ் அப், went to Nizani fair, had tea with another merchant, left the inn in the morning, arrested by police, bloodstained found, 26 years in prison, met Makar the murderer, forgave, Makar confessed crime, too late, Axiano died peacefully. இந்த மாதிரி உங்களுக்கு ஹின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் டெவலப் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் தான் இந்த வந்து பேராகிராஃபை கொஞ்சம் பைஹார்ட் பண்ணிக்கிட்டால் இட் வில் பி ஈஸி. அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன். அதுக்கு வந்து ஒரு கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன், லேட் ப்ளூமர்ஸ்க்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். இதை தான் நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் அட் த சேம் டைம் யூ கேன் ரைட் யுவர் ஓன் பேராகிராஃப் ஆல்சோ. டெக்ஸ்ட் புக் பேஜ் 31. Third question, answer the following questions in a paragraph of about 150 words. இதில் வந்து மொத்தம் A to F வரைக்கும் questions கொடுத்துருக்குறாங்க. அதில் 6 questions were given. அதில் F question எடுத்து நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு. Forgiveness is the best form of revenge. Substantiate the statement with reference to the story. அதாவது வந்து மன்னிக்கிறது வந்து தான், பழி வாங்கிறதுல மன்னிக்கிறது தான் பெஸ்ட்டு அப்படின்றது தான் இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதை வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய கூற்றை மெய்ப்பிக்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அக்ஸியானோ லிவ் வித் ஹிஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன் இன் விளாடிமிர். அக்ஸியானோ தன்னுடைய ஒய்ஃபோட குழந்தைங்களோட விளாடிமிரில் வசித்து வந்தார். ஹி வாஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொன்னால் அழகானவர். கேர்ள்ஸ் சொல்லும் போது பியூட்டிஃபுல்னு சொல்லணும், பசங்களுக்கு ஹேண்ட்ஸம். ஹி வாஸ் ஃபாண்ட் ஆஃப் சிங்கிங். அவர் பாடுறதில் ரொம்ப விருப்பமுடையவராக இருந்தார். பிஃபோர் மேரேஜ் ஹி வாஸ் அ ட்ரங்கர்ட். அவருடைய திருமணத்திற்கு முன்பதாக அவர் குடிக்கு அடிமையாக இருந்தார். எக்ஸப்ட் நவ் அண்ட் தென் ஹி கேவ் அப் ட்ரிங்கிங் ஆஃப்டர் மேரேஜ். மேரேஜ்க்கு அப்புறம் தன்னுடைய எப்பயாவது ஒருக்கா வந்து அந்த குடிப்பழக்கத்தை வைத்து கொண்டார். ஹி வாண்டட் டு கோ த நிசானி ஃபேர். நிசானின்ற இடத்துல நடக்கக்கூடிய அந்த ஃபேருக்கு போகணுன்னு ஆசைப்பட்டார். ஹிஸ் ஒய்ஃப் ட்ரை டு ஸ்டாப் ஹிம் ஆஸ் ஷி ஹேட் பேட் ட்ரீம். ஆனால் அவங்க ஒய்ஃபு அவர் அங்கே போகிறத அவங்க விரும்பலை. ஏன்னு கேட்டால் அவங்க கண்ட மோசமான கனவின் நிமித்தமாக அவங்க அவரை தடுத்தாங்க. இது மாதிரி தான் ஜூலியஸ் சீசரில் லாஸ்ட் இயர் லெசனில் இருந்தது. ஜூலியஸ் சீசரோட ஒய்ஃப் கல்ஃபூனியா அந்த செனட் ஹவுஸ்க்கு அவர் போகிறத தடுப்பாங்க. ஸோ இதை கூட நீங்கள் கார்லேட் பண்ணிக்க முடியும். ஹி டிட் நாட் பே ஹீட் டு ஹிஸ் ஒய்ஃப்ஸ் ரிக்வெஸ்ட். அப்போ அவர் ஒய்ஃபோடைய வேண்டுதலுக்கு அவர் செவி சாய்க்கவில்லை. பே ஹீட் அப்படின்னா செவி சாய்க்கவில்லை. On the way he met another merchant and they had some tea. போகிற வழியில் இவருக்கு தெரிஞ்ச இன்னொரு மர்ச்சண்ட்டை பார்த்தாரு. 2 பேரும் சேர்ந்து டீ சாப்பிட்டாங்க. they stayed in the inn together. 2 பேரும் சேர்ந்து ஒரு இன், சத்திரம் மாதிரி, இப்போ நம்ம லாட்ஜெலாம் இருக்கு இல்லையா, ரிசார்ட், ராஜ் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இவங்க வந்து ஒரு இன்னில் வந்து தங்கியிருந்தாங்க சத்திரத்தில். இந்த நெக்ஸ்ட் மார்னிங் அக்ஸியானோ ஸ்டார்டட் ஏர்லி. அடுத்த நாள் காலையில் இவர் அந்த ரொம்ப விடிகாலையில் டான், அதாவதுனா DAWN டான், விடிகாலையில் அவர் கிளம்பினார். He had gone about 25 miles. 25 மைல் தூரத்தை கடந்த பின்னர் then he rested for a while. கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தார். அந்த குதிரைக்கெல்லாம் அதுக்குரிய சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு வந்து they stopped. Suddenly the officials came and arrested him for murdering the merchant. All of a sudden திடீர்னு பார்த்தா அந்த ட்ராய்க்கா அப்படின்ற அந்த வண்டியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் இறங்கினாங்க. நான் வந்து நீங்கள் மர்ச்சண்ட்டை கொண்டுட்டீங்க, அதனால் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஃபவுண்ட் த bloodstained knife in his bag. அவருடைய பேக்லேருந்து ரத்தம் தோய்ந்த இரத்தக்கரை படிந்த கத்தியை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இட் பிகேம் அ ஸ்ட்ராங் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். அந்த bloodstained knife தான் அவருக்கு வந்து முக்கியமான சாட்சியாக, அவருக்கு எதிரான சாட்சியாக மாறி போயிடுது. ஸோ ஹி வாஸ் imprisoned. அதனால் அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். He was dejected when his wife suspected him.
அவங்க ஒய்ஃப் அவரை பார்க்க வரும்போது என்கிட்ட மட்டுமா சொல்லுங்கள், நீங்கள் தான் கொலை பண்ணீங்களான்னு கேட்குறாங்க. அவர் அதை கேட்டோன்னே ரொம்ப மனசு சோர்ந்து போயிடுறாரு. ஹி கமிட்டட் ஹிஸ் வேஸ் டு காட். கடவுளை தவிர யாரையும் நம்புறதில்ல, கடவுள்கிட்ட தன்னுடைய வழியை ஒப்படைச்சிட்டு அமைதியாக இருக்கார். ஹி ஸ்பெண்ட் 26 years in prison. 26 வருடங்கள் சிறையிலே தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிறாரு. தென் ஹி met the real murderer மக்கஸ் செமியனச். அங்கே மக்கஸ் செமியனச் உண்மையிலே கொலை பண்ணி அந்த கத்தியை தன்னை பையில வச்ச அந்த மக்கஸ் செமியனச்சை அவர் சந்திக்கிறார் சிறையில் 26 வருடங்களுக்கு பின்னதாக. அக்சியானா ஃபவுண்ட் அவுட் த ட்ரூத் அபவுட் மக்கர். அக்சியானாக்கு தெரிஞ்சிருது மக்கர் தான் வந்து அந்த கொலையை பண்ணான்னு சொல்லிட்டு. அக்சியானா சேவ் மக்கர் பை நாட் ரிவீலிங் ஹிஸ் ட்ரையல் ஆஃப் எஸ்கேப்பிங் ஃப்ரம் த ஜெயில். இதுக்கப்புறமும் மக்கர் வந்து ஒரு குழி தோண்டி ஜெயிலேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அக்சியானாவை பார்த்துட்டாரு. ஆனால் கூட அஃபீஷியல்ஸ் அதை பற்றி கேட்கும் போது என்கொயர் பண்ணும் போது அவர் வந்து இந்த மக்கரை காட்டி கொடுக்கல. காட்டி கொடுத்தா சவுக்கால் அடிச்சே கொன்னுடுவாங்க, அதனால் அவர் காட்டி கொடுக்கல. மக்கர் வாஸ் டச்ட் அண்ட் பெக் ஹிம் டு ஃபர்கிவ் ஹிம். இந்த செயலை பார்த்தோன்னா மக்கர் அப்படியே ரொம்ப மனசு வந்து உருகிட்டான். தன்னை வந்து இப்படி தனக்கு எதிராக இருந்தவனையும் தன்னால் 26 வருஷத்தை வீணாயிடுச்சு, அவரோட லைஃபே ஜெயிலில் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் கூட அவர் அவனை காட்டி கொடுக்காமல் இருந்தது அவனை வந்து அவனோட மனசை இலக செய்தது. என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சினான். மக்கர் கன்ஃபர்ஸ் ஹிஸ் கிரைம். நான் போய் இதை வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை நீ போய் இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் வந்து அவன் கேட்கல. தான் தான் இந்த கொலையை செஞ்சோம், தவறுதலாக வந்து இவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டான்னு போய் சொல்கிறாரு. ஆனாலும் பட் அக்சியானா வாஸ் நாட் அலைவ் டு பி ரிலீஸ்டு. அவருடைய கன்ஃபெஷனை கேட்டு இவருக்கு விடுதலையாகி அந்த ஆர்டர் வரத்துக்குள்ளார அவர் என்ன செஞ்சிடறாரு, அக்சியானாவை இறந்துடுறாரு. ஃபர்கிவ்னஸ் வாஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச். ஃபர்கிவ்னஸ் வாஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரிவெஞ்ச். பழி வாங்குதல் எனக்கே உரியது, நானே பதில் செய்வேன்னு சொல்லிட்டு பைபிளில் கூட இருக்குது. நம்ம எப்பொழுதுமே வந்து நம்ம ரிவெஞ்ச் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம பழி வாங்கிறதுக்கு வந்து மன்னிக்கிறது வந்து மிகச்சிறந்த பழிவாங்கல். அதனால் வந்து நம்ம மன்னித்து அதை மறந்துடணும். அதை மனசில் வந்து வச்சுட்டே இருக்கும் போது அது வந்து நம்ம ஹார்ட்டை வந்து பேர்டன் பண்ணும், அது நம்ம உடல்நலத்துக்கும் நல்லதில்லை. இந்த இடத்துல வந்து இவர் வந்து அக்சியானா வந்து மக்கரை மன்னித்ததன் மூலம் அவருக்கு நல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்தது. அந்த பீஸ் ஆஃப் மைண்டோடு அவர் தன்னுடைய உயிரை விட்டுறாரு. என்ன அவர் அந்த ரிலீஸிங் ஆர்டர் வரத்துக்குள்ளார அவர் வந்து இறந்துடுறாரு. இது வந்து அந்த கதையில் ஒரு ட்விஸ்ட்டு தான். பட் மன்னிக்கிறது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உண்மையை நல்லதை வந்து உலகத்துக்கு இந்த கதையின் மூலமாக வந்து லியோ டால்ஸ்டாய் சொல்லியிருக்கிறாரு. இந்த பேராகிராஃப் நல்லா படிங்க, படித்து எழுதி பாருங்கள். திஸ் இஸ் ஃபார் த கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்காக மட்டும் இல்லை, நீங்களும் எழுதி பார்க்கலாம். யூ ட்ரை யுவர் லெவல் பெஸ்ட், யூ கேன் ஸ்கோர் 5 marks in this. Thank you. This paragraph is meant for late bloomers. Axiana lived with his family happily. அவரோட ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கார். He wanted to go the Nizani fair. நிசானி ஃபேருக்கு போகணுன்னு ஆசைப்படுறாரு. His wife forbade him as she had bad dream. அவங்க ஒய்ஃப் வந்து முந்தின நாள் கண்ட மோசமான கனவுனால், கெட்ட கனவுனால் அவரை போக வேணான்னு தடுக்கிறாங்க. ஹி நெக்லெக்டட் ஹர் வார்னிங். அவருடைய வார்னிங்கை வந்து எடுத்துக்கல, அவருடைய எச்சரிக்கையை வந்து அலட்சியம் பண்ணுறாரு. ஆன் த வே ஹி மேட் another merchant. இவருக்கு தெரிந்த இன்னொரு மர்ச்சன்ட் வியாபாரியை வழியில் சந்திக்கிறார். தே ஹேட் டீ. 2 பேரும் சேர்ந்து டீ குடிக்கிறாங்க. தே ஸ்டேட் இன் த இன் டுகெதர். இப்போ ஹோட்டல் லாட்ஜ் மாதிரி அங்கே ஒரு இன்னில் வந்து 2 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. அக்சியானா லெஃப்ட் த இன் இந்த டான். ஆனால் விடிகாலையில் அக்சியானா மட்டும் டான்னா விடியற் காலையில் அந்த இன்னை விட்டு கிளம்பிடுறாரு. சூன் ஹி வாஸ் அரெஸ்டட் பை த அஃபிஷியல்ஸ். திடீர்னு பார்த்தா போலீஸ் வந்து அவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவரை. தே செக் ஹீஸ் பேக். அரெஸ்ட் பண்ணி அவங்க பேக்கை செக் பண்ணும்போது தே ஃபவுண்ட் த பிளட் ஸ்டெயின் நைஃப். ரத்த கரைப்படைந்த கத்தி அவரோட பேக்லேருந்து எடுக்கிறாங்க. ஹி வாஸ் ஃப்ளாக்டு. சவுக்கால் அடிக்கப்படுறாரு. ஹி வாஸ் சென்ட் டு சைபீரியா ஜெயில். சைபீரியா ஜெயிலுக்கு அவர் வந்து அனுப்பப்படுகிறார். தேர் ஹி மெட் மக்கர் த ரியல் மர்டரர் ஆஃப்டர் 26 years. அந்த ஜெயிலில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, 26 வருடங்களுக்கு பின்னதாக உண்மையான குற்றவாளியான, கொலை குற்றவாளியான மக்கரை வந்து அங்கே பார்க்குறாரு. ஹி ஃபர்கேவ் ஹிம். ஆனாலும் அவனை மன்னிச்சிடுறாரு. மக்கர் வாஸ் டச்டு. அவன் வந்து இந்த அவருடைய மன்னிப்பினால் வந்து மக்கர் வந்து உள்ளம் தொடப்படுகிறான். ஹி கன்ஃபஸ் ஹிஸ் கில்ட். அவனுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு கவர்மெண்ட்டில் வந்து அவன் வந்து அவனுடைய நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஆனால் கூட பட் அக்சியானா வாஸ் நாட் அலைவ் டு பி ரிலீஸ்டு. அவங்க இவனுடைய குற்றத்தை வந்து ஏற்றுட்டு இவரை விடுதலை ஆணை அனுப்புறதுக்குள்ளார அக்சியானா அந்த ஜெயிலே வந்து மரணம் அடைந்து விடுகிறார். இவர் வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் அப்படின்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக இவர் வந்து இருந்திருக்கிறாரு. தனக்கு எதிராக தீங்கு இழைத்தவனையும் மன்னித்து அவன் வெட்கப்படும்படி அந்த குற்றத்தை மன்னிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
he was the follower of Christ. அதனால் இந்த ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுன்னு கிரைஸ்ட் சொல்கிறதையும் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. என்னன்னு கேட்டால் இந்த மக்கர் வந்து ஜெயிலில் இருக்கும் பொழுது தப்பிச்சு போகிறதுக்காக ஒரு குழியை தோண்டும் போது இவர் அதை பார்த்துருவார். ஆனால் கூட வந்து அந்த அஃபீஷியல்ஸ் கேட்குறாங்க யார் அந்த குழி தோண்டி தப்பிக்க பார்த்ததுன்னு கேட்கும் பொழுது இவர் அக்சியானா வந்து மக்கரை காட்டி கொடுக்கல. ஏன்னு கேட்டால் அப்படி காட்டி கொடுத்துருந்தா அவங்க சவுக்காலே அடித்து கொன்னுடுப்பாங்க. ஆனால் அவர் காட்டி கொடுக்கல. தனக்கு வந்து ஏற்கனவே அவனால் 26 வருஷம் ஜெயிலில் தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டு எல்லாவற்றையும் இழந்து அவர் வந்து சிறையில் வாடிட்டு இருந்திருக்கிறாரு செய்யாத ஒரு தவறுக்காக. ஆனாலும் மன்னிக்கிறாரு. இது வந்து அவர் செய்த மிகப்பெரிய அந்த மன்னிப்போட மகிமை இது. அதனால் ஒருத்தன் வந்து மனம் திரும்புகிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது இந்த ஸ்டோரி. இது வந்து நம்ம எப்பயுமே வந்து மற்றவர்களை தப்பிதங்களை நம்ம மன்னித்து நம்ம மறந்துடும் போது வந்து யூ வில் பி மோர் பிளஸ்ட். இதோடைய அவர் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப கடினமான பாதை. ஆனாலும் கூட ஒரு மனிதனால் ஒரு சாதாரண மனிதனால் சாதிக்க முடியாத ஒன்று அக்சியானோ சாதிச்சு காட்டியிருக்கிறாரு. இது வந்து போற்றப்படக்கூடிய ஒரு லியோ டால்ஸ்டாய் எழுதின ஒரு நல்ல ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு கதை இது. God sees the truth but he waits. அவர் உண்மையை வந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து வெயிட் பண்ணுறாரு. என்றைக்குமே வந்து காட்ஸோட வேஸ் வந்து ரொம்ப மிஸ்டீரியஸ். we cannot நம்ம வந்து அவரால் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கவும் முடியாது. இந்த பேராகிராஃப் வந்து நான் 1 by 1 உங்களுக்கு ஒரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் படித்து எழுதி பாருங்கள். ஆனால் பேராகிராஃபாக எழுதும் போது 1 by 1 எழுதக்கூடாது, கண்டினியூஸாக எழுதணும். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த லாக்டவுன் பீரியட் அப்போ நீங்கள் நல்லா இதை எழுதி பார்த்து யூ கேன் ஸ்கோர் மோர். தேங்க்யூ சில்ட்ரன்.